சென்னை மாகாணத்தில் ஈரோடு மாவட்டத்தில் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று வெங்கடப்ப நாயக்கருக்கும் சின்னத்தாய் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் பெரியார். பெரியாருக்கு அவரது பெற்றோரிட்ட பெயர் ராமசாமி. குழந்தை பருவத்திலிருந்தே தீண்டாமைக்கு எதிரான குரலை பதிவு செய்தவர் பெரியார். பள்ளிக்கூடத்தில் தன்னை விட கீழ்ஜாதி என வகைப்படுத்தப்பட்டவர்கள் வீட்டில் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்ற மரபை உடைத்தவர் பெரியார். பிராமணர்கள் வீட்டில் எட்டி நின்று கொடுக்கும் தண்ணியை விட சாமானியர் வீட்டில் எச்சில் வைத்து தண்ணீர் குடிப்பதையே பெரியார் விரும்பினார். பெரியாரின் இந்த செயலை விரும்பாத பெற்றோர் பெரியாருக்கு கடும் தண்டனையை கொடுத்தனர். ஆனால் பெரியார் மாறவே இல்லை. பள்ளிப்படிப்பை தொடக்கத்திலேயே நிறுத்திய பெரியார் தந்தையின் வணிகத்தை பார்க்க அமர்த்தப்பட்டார். வணிக வளாகத்தில் இருப்பவர்களிடம் சிறுவனான பெரியார் கேட்ட பல கேள்விகள் ஆச்சரியப்படுத்தின. 13 வயதில் நாகம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் பெரியார். திருமணத்திற்கு பின்பு அனைவரையும் தன்னுடைய பகுத்தறிவு பயணத்தில் இணைத்து கொண்டார். 1902ஆம் ஆண்டிலிருந்தே ஊர் கட்டுப்பாடுகளை மீறி பல சாதி மறுப்பு திருமணங்களை பெரியார் செய்து வைத்தார். அப்போது பெரியார் சுயமரியாதை இயக்கத்தையோ திராவிடர் கழகத்தையோ தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சாதி மறுப்பு திருமண ஆதரவு, சடங்கு சம்பிரதாயங்கள் மீதான விமர்சனம், விதவை மறுமணம் போன்ற பெரியாரின் முற்போக்கு செயல்பாடுகளால் அவரது தந்தை எரிச்சலடைந்தார். வைதீகத்தை முழுதாக கடைபிடிக்கும் தனக்கு இப்படி ஒரு மகனா என்று ஆத்திரமடைந்தார். விளைவு, தந்தை மீது கோபித்து கொண்டு பெரியார் காசிக்கு போனார். காசியில் இருக்கும் பொழுதுதான் கடவுள், மதம், சம்பிரதாயங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு சாதகமாக இருக்கிறது என்ற எண்ணம் அவருக்குள் வலுவாக எழுந்தது. அது மட்டுமில்லாமல் பெரியார் பிற்காலத்தில் முழுமையான நாத்திகராக பரிணமிப்பதற்கு அடித்தளமிட்ட இடம் காசி நகரம்தான். 1919ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் பெரியார். காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்ட பின்பு அதுவரை அவர் வகித்த அனைத்து பதவிகளையும் தூக்கி எறிந்தார். ஈரோடு நகர சேர்மன் பதவியையும் துறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காந்தியின் சுதேச கொள்கையை வலியுறுத்தும் வண்ணம் கதர் ஆடைகளை மட்டும் அணிந்தார். கதர் ஆடைகளை அவரே தோளில் சுமந்து சென்று விற்றார். பட்டாடை மட்டுமே உடுத்திய தனது பணக்கார அம்மாவையும் கதர் உடுத்தச் செய்தார் பெரியார். தனது மனைவியையும் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தினார். சென்னை மாகாணத்தில் நடக்கும் கள்ளுக்கடை போராட்டத்தை நிறுத்துவது என் கையில் இல்லை, அது தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் கையில் தான் இருக்கிறது என்று காந்தி ஒரு முறை கூறினார். யார் அந்த 2 பெண்கள்? ஒருவர் பெரியாரின் மனைவி நாகம்மையார், இரண்டாமவர் பெரியாரின் தங்கை கண்ணம்மாள். காங்கிரஸை சேர்ந்த குறுகிய காலத்திலேயே தலைவரானார் பெரியார். 1922ஆம் ஆண்டு பெரியார் சென்னை மாகாண காங்கிரசின் தலைவரானார். திருப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கல்வி, வேலைவாய்ப்பில் வகுப்பு வாரி உரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார் காங்கிரஸ் தலைவர் பெரியார். கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களால் அந்த தீர்மானம் எதிர்க்கப்பட்டது. கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் கோவில் அமைந்திருக்கும் வீதிகளில் ஈழவ மக்களும் பட்டியல் சமூக மக்களும் நடக்க தடை விதிக்கப்பட்டது. இதை கண்டித்து காங்கிரஸ் தலைவரான பெரியார் போராட்டம் நடத்தி வெற்றியும் கண்டார். அன்றிலிருந்து வைக்கம் வீரர் என்று அவர் அழைக்கப்பட்டார். தான் நடத்திய சவுதார்குள போராட்டத்திற்கு உந்து சக்தியாக இருந்தது பெரியாரின் வைக்கம் போராட்டம்தான் என்று அம்பேத்கரே ஒரு முறை குறிப்பிட்டுள்ளார். வாவேசு ஐயர் நடத்தி வந்த சேரன் மகாதேவி குருகுலத்தில் பிராமணர் அல்லாத குழந்தைகளிடம் பாகுபாடு காட்டப்படுகிறது என்ற செய்தி பெரியாரை வெகுண்டெழச் செய்தது. காங்கிரஸ் தலைவராக இருந்த பெரியார் குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டிய நிதியை ரத்து செய்தார். காங்கிரஸிலிருந்து விலகுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அவருக்கு அமைந்தது. 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் கூடிய காங்கிரஸ் தமிழ் மாகாண மாநாட்டில் பெரியார் கொண்டு வந்த வகுப்பு வாரி தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காங்கிரஸ் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் கட்சி அல்ல, காங்கிரஸ் பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் கட்சி என்று முடிவெடுத்து காங்கிரஸை விட்டு
விலகினார் பெரியார். 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பெரியார் அதே ஆண்டே குடியரசு இதழையும் தொடங்கினார். ரிவோல்ட் என்ற ஆங்கில பகுத்தறிவு இதழும் தொடங்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பெரியாருக்கு காங்கிரஸ் துவேசி, பிராமண துவேசி, பிரிட்டிஷ் ஆதரவாளர், தேச துரோகி, வைணவ துவேசி, சைவ துவேசி போன்ற பட்டங்கள் கிடைத்தன. செங்கல்பட்டில் நடந்த முதல் மாநாட்டில் சாதி பெயர் நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்று ராமச்சந்திர சேர்வை, சவுந்தரபாண்டிய நாடார் என்ற 2 தலைவர்களும் உடனடியாக தங்களின் சாதி பட்டத்தை துறந்தனர். இன்றளவும் பிற மாநிலங்களில் இடதுசாரிகள், முற்போக்காளர்கள், பெண்ணிய செயல்பாட்டாளர்கள் என பலரும் தங்கள் பெயருக்கு பின்னால் சாதி பெயருடன் தான் இருக்கிறார்கள். ஆனால் 80 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் சாதி பெயரை நீக்கி புரட்சி செய்தவர் தந்தை பெரியார். நாடார்களும் ஆதி திராவிடர்களும் தான் மாநாட்டில் சமைப்பார்கள் என்ற அறிவிப்போடு மாநாடுகளை நடத்தினார் பெரியார். வைதீக உணர்வாளர்கள் பலரும் பெரியாரின் இதுபோன்ற அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆண்கள் கண்டிப்பாக பெண்களை அழைத்து வர வேண்டும், கணவனை இழந்த பெண்கள் மாநாட்டிற்கு வர வேண்டும் போன்ற அறிவிப்புகளை செய்தவர் தந்தை பெரியார். பெரியார் ரஷ்யா சென்று வந்த பின்பு தோழர் என்றே அனைவரையும் அழைக்க வேண்டும் என்று கட்சிக்காரர்களை அவர் கேட்டுக்கொண்டார். இன்று தோழர் என்று இடதுசாரிகள் உட்பட பலரும் அழைப்பதற்கு முன்னோடியாக இருந்தவர் தந்தை பெரியார்தான். இன்று 70 வயதிற்கு மேலே இருப்பவர்களுக்கு மாஸ்கோ, ரஷ்யா என பெயர் இருந்தால் அவர்கள் திராவிடக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது பெரியாரால் பெயரிடப்பட்டவர்கள் என்று உறுதியாக சொல்லிவிடலாம். ரஷ்யா என்பது ஒரு நாட்டின் பெயர். நாட்டின் பெயரை மனிதர்களுக்கு வைக்கலாமா என்று கேள்வி எழுந்தது. அப்போது பெரியார் பழனி, திருப்பதி என்று பெயர் வைத்துக் கொள்ளும்போது ரஷ்யா, மாஸ்கோ என பெயர் வைப்பதில் தவறில்லை என்று விளக்கம் கொடுத்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இரட்டை வாக்குரிமை விவகாரத்தில் அம்பேத்கரின் நிலைப்பாட்டில் மாறுபாடு கொண்டார் காந்தி. அம்பேத்கரின் கருத்தை மாற்றும்படி காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். அந்த நேரத்தில் காந்தியின் உண்ணாவிரதத்தை பொருட்படுத்த வேண்டாம் என்று அம்பேத்கருக்கு கடிதம் எழுதினார் தந்தை பெரியார். பகத்சிங் எழுதிய நான் ஏன் நாத்திகனானேன் என்ற நூலை தமிழில் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். அந்த நூலை தமிழில் வெளியிட்டதற்காக பெரியார் சிறை தண்டனை அனுபவித்தார். குடியரசு இதழும் பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்டது. காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டது பெரியார்தான். இதுபோன்ற நடவடிக்கைகளால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கடும் கோபத்திற்கு பெரியார் உள்ளானார். சாதியை ஒழிக்கும் வழி என்னும் அம்பேத்கரின் நூலை பெரியார் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1936ஆம் ஆண்டே அம்பேத்கரை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த பெருமை பெரியாரையே சாரும். ஆண்மை என்ற பதம் அழிந்தால்தான் பெண் விடுதலை சாத்தியம் என்று சொன்ன ஒரே தலைவர் பெரியார் மட்டுமே. தேசம், பாலினம், காதல் என எதன் அடிப்படையிலும் புனிதம் கட்டமைக்கப்படுவதை பெரியார் ஏற்கவில்லை. இன்றைய நாகரிக உலகில் பெண்கள் பாப் கட்டிங் வைத்துக் கொள்வது இயல்பான ஒன்றாகிவிட்டது. ஆனால் 80 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களை முடிவெட்டி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியவர் தந்தை பெரியார். ஆணிற்கும் பெண்ணிற்கும் விவாகரத்து செய்ய உரிமை வேண்டும் என்று 1929ஆம் ஆண்டு சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் தந்தை பெரியார். திருமணம், விவாகரத்து இரண்டுமே எளிதானதாகவும் இயல்பானதாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தந்தை பெரியார். கற்பு, விபச்சாரம் என்ற 2 வார்த்தைகளும் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை என்று பெரியார் கடுமையாக சாடினார். விதவை மறுமணத்தை ஊக்குவிக்கும் விதமாக விதவை விவாக சபைகளை ஏற்படுத்த வேண்டும். துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களிடம் விதவை மறுமணம் குறித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பெரியார் கேட்டுக்கொண்டார். சொந்த நாட்டிலேயே பெரும்பான்மையான மக்களை தீண்டத்தகாதவர்கள் என்று கருதும் நிலையும், பிறவியிலேயே
சுதந்திரத்திற்கு அருகதையற்றவர்களாக இருக்கக்கூடிய இந்திய பெண்களின் அடிமைத்தனமும் மாறாதவரை இந்தியாவிற்கு பரிபூரண சுதந்திரம் வேண்டும் என்று கேட்பதில் எந்த பயனும் இல்லை என்று சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாமல் இருப்பதும் பெண்ணடிமைத்தனத்திற்கு அடிப்படை காரணம். ஆகவே ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் தனி சொத்துரிமை வேண்டும் என்று பேசி ஆணாதிக்க அமைப்பை அதிரச் செய்தவர் தந்தை பெரியார். பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூல் மானுடவியல் ஆய்வு நோக்கில் எழுதப்பட்ட நூல். அந்த நூலை இன்றளவும் பல பதிப்பகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு பதிப்பித்து வருகின்றன. பெண்கள் குழந்தைகள் பெற்றெடுக்கும் எந்திரங்களாக இருப்பதை பெரியார் கண்டித்தார். குடும்ப கட்டுப்பாடு குறித்து அரசு பத்திரிகைகள், சினிமா போன்றவற்றின் மூலம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பெரியார் கேட்டுக்கொண்டார். பெரியார் குடும்ப கட்டுப்பாடு குறித்து பேசி 30 ஆண்டுகள் கழித்துத்தான் மத்திய அரசே குடும்ப கட்டுப்பாடு குறித்து பேச ஆரம்பித்தது. குடும்ப கட்டுப்பாடு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அகில இந்திய வானொலி நிலையமே பெரியாரை நேர்காணல் செய்தது. தமிழகத்தின் முதல் இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கி வைத்தவர் தந்தை பெரியார். அந்த போராட்டத்தின் போதுதான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்தார் தந்தை பெரியார். ஜின்னா பாகிஸ்தான் தனிநாடு கேட்பதற்கு முன்பே தமிழ்நாடு தமிழருக்கே என்று பிரிட்டிஷ் காலத்திலேயே முழங்கியவர் தந்தை பெரியார். 1938ஆம் ஆண்டு பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை பெண்கள் மாநாட்டில் வழங்கினார்கள். இனிமேல் பெரியார் என்று மட்டும்தான் அழைக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் மாநாட்டில் கேட்டுக்கொண்டனர். பெண்கள் மாநாட்டில் அவருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுப்பது என்று முடிவானது. அந்த பட்டத்தை வழங்கியவர் யார் தெரியுமா? மீனாம்பாள். தமிழக தலித் தலைவர்களின் முன்னோடி சிவராஜின் மனைவிதான் அந்த மீனாம்பாள். பெரியாருக்கு பெண்கள் ஏன் பாராட்டு விழா எடுத்தார்கள் தெரியுமா? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அதிக அளவில் பெண்களை ஈடுபட வைத்ததற்காகத்தான். பெண்களை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தூண்டியதாக குற்றம் சாட்டி ராஜாஜி அரசாங்கம் பெரியாரை வெள்ளாரி சிறையில் கல்வுடைக்கு அனுப்பியது. இந்திய எதிர்ப்பு போரில் உயிர் நீத்த நடராஜன், தாளமுத்து ஆகிய இருவருக்கும் 1940ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் வட சென்னையில் நினைவுச் சின்னம் எழுப்பியவர் தந்தை பெரியார். 1937ஆம் ஆண்டு நீதி கட்சி தலைவரானார் தந்தை பெரியார். பெரியார் தலைமையேற்றதற்கு பின்னால் நீதி கட்சிக்கு இருந்த பணக்காரர்கள் கட்சி, ஜமீன்தாரர் கட்சி போன்ற அடையாளங்கள் மாறின. பிரிட்டிஷ் ஆட்சியால் வழங்கப்பட்ட சற்பட்டங்கள், திவான் பட்டங்களை எல்லாம் நீதி கட்சி தலைவர்கள் துறக்க வேண்டும் என்று பெரியார் கொண்டு வந்த தீர்மானங்களை சில நீதி கட்சி தலைவர்கள் ஏற்கவில்லை. 1944ஆம் ஆண்டு நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்ற வேண்டும் என்று சேலம் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தை இளைஞரான அண்ணாதுரையை கொண்டு இயற்றினார் பெரியார். அந்த தீர்மானத்திற்கே அண்ணாதுரை தீர்மானம் என்று பெயர் வைத்தார்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சேலம் மாநாட்டு தீர்மானங்களில் ஒன்றை 11 வயதே நிரம்பிய சிறுவன் ஒருவர் வழிமொழிந்து சிறப்புரையாற்றினார். அவர்தான் இன்றைய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி. பெரியாரின் முற்போக்கு தீர்மானங்களை அம்பேத்கர் பாராட்டினார். சென்னைக்கு வந்திருந்த அம்பேத்கர் பெரியாரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பெரியாரின் தலைமையில் அதிருப்தியை அடைந்திருந்த சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் போன்ற தலைவர்கள் பெரியாருக்கு எதிராக அம்பேத்கரை பயன்படுத்தி கொள்ள முயற்சித்தார்கள். ஆனால் பெரியார் ஒருவர்தான் சரியான தலைவர் என்று அம்பேத்கர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். செல்போன் என்று ஒரு பொருள் பயன்பாட்டிற்கு வரும் என்பதை கம்பியில்லா சாதனம் ஒவ்வொருவர் சட்டை பையிலும் இருக்கும் என்று 80 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருக்கிறார் தந்தை பெரியார். டெஸ்ட் டியூப் பேபி எனப்படும் குழந்தையை இந்த காலத்திலும் அதிசயமாக பார்க்கிறோம், பேசுகிறோம். ஆனால் பெரியார்
மருத்துவ வசதிகள் பெருகாத காலகட்டத்திலேயே ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் குழந்தை பிறப்பு நடக்கும் என்று எழுதியிருக்கிறார். இனிவரும் உலகம் என்ற நூலில் பெரியார் குறிப்பிட்டிருப்பதை படிப்பவர்களுக்கு பெரியாரின் தொலைநோக்கு சிந்தனை புலப்படும். கடவுள் நம்பிக்கையாளர்கள் பெரியாரை மிகப்பெரிய ஜோதிட விஞ்ஞானி போல வியந்து பார்க்கக்கூட வாய்ப்பிருக்கிறது. பெரியார் தலித் மக்களுக்கு எதிரானவர் என்ற குற்றச்சாட்டை சிலர் பரப்பி வருகிறார்கள். ஆனால் பறையன் பட்டம் போகாமல் சூத்திரன் பட்டம் ஒழியாது என்று பேசியும் எழுதியும் வந்த ஒரே தலைவர் பெரியார்தான். சென்னை மாகாணமாக இருந்தபோது முதலமைச்சர் பதவி பெரியாரை தேடி வந்தது. அரசியல் பதவி வகிப்பவர்கள் யாரும் பகுத்தறிவு பணியினை செய்ய முடியாது என்று கூறி அந்த பதவியை ஏற்க மறுத்துவிட்டார் தந்தை பெரியார். பெரியாரின் அரசியல் எதிரியான ராஜாஜியும் ஆளும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் பெரியாரை மாகாணத்தின் பிரீமியராகுங்கள் என்று கேட்டுக்கொண்ட போதும் பெரியார் மறுத்துவிட்டார். இவ்வளவு எளிதாக கிடைத்த பதவியை துறந்த இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்ப்பது அரிதிலும் அரிது. தீவிர கடவுள் மறுப்பாளரான பெரியாரும் பழுத்த ஆன்மீகவாதியான குன்றக்குடி அடிகளாரும் நல்ல நட்பில் இருந்து வந்தனர். கடவுள் நம்பிக்கையில் மாறுபட்டாலும் சாதி ஒழிப்பு கருத்தியலில் பெரியாருடன் ஒன்றுபட்டார் குன்றக்குடி அடிகளார். பெரியாரின் மலேசிய பயணம் அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் மாற்றத்திற்கு உதவியது. மலேசியாவில் பெரியார் பேசிய சாதி ஒழிப்பும் மூடநம்பிக்கை ஒழிப்பும் மிகவும் முக்கியமானவை. பெரியார் தமிழ் மொழியில் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அந்த எழுத்துக்களையே பயன்படுத்தியும் வந்தார். எம்ஜிஆர் முதலமைச்சரான காலத்தில் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து பெரியாருக்கு பெருமை சேர்த்தார். இந்திய சுதந்திரத்தை துக்க நாள் என்று பெரியார் சொன்னதை எதிர்த்ததில் தொடங்கி கருப்பு சட்டை அணிய மாட்டேன், மணியம்மையார் திருமணத்தில் மனக்கசப்பு என அண்ணா பெரியாருடன் முரண்பாடு கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் தனிக்கட்சி தொடங்கினார். சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக பெரியார் பிரச்சாரம் செய்தார். பெரியார் பிரச்சாரம் செய்தவர்களில் முக்கியமானவர்கள் பி. ராமமூர்த்தியும் ப. ஜீவானந்தமும். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்த காமராஜரை ஆதரிக்க தொடங்கினார் பெரியார். 54ஆம் ஆண்டு குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜரை ஆதரிக்க தொடங்கிய பெரியார் 13 ஆண்டுகள் தொடர்ந்து காமராஜருக்காக பிரச்சாரம் செய்தார். டெல்லி ஆதிக்க எதிர்ப்பையும் காமராஜர் ஆதரவையும் ஒரே நேரத்தில் செய்து வந்த பெரியாரின் செயல்பாட்டை திமுகவினர் விமர்சனம் செய்தனர். பள்ளிக்கூடங்களை அதிக அளவில் திறந்த காமராஜருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் பள்ளிக்கூடங்களில் கடவுள் வாழ்த்திற்கு பதிலாக காமராஜர் வாழ்த்து பாடுங்கள் என்று தந்தை பெரியார் கூறினார். திராவிடர் கழக தொண்டர்களின் குழந்தைகளுக்கு காமராஜர் என்று பெயரிட்டார் தந்தை பெரியார். தமிழ்நாட்டில் 50 வயதை தாண்டியவர்களுக்கு காமராஜர் என்று பெயர் இருந்தால் அவர்களுக்கு பெயர் வைத்தவர் பெரியார்தான் என்று சுலபமாக சொல்லிவிடலாம். சேர சோழ பாண்டிய அரசுகளின் காலம் தமிழகத்தின் பொற்காலம் அல்ல, பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சி காலமே பொற்காலம் என்று பெரியார் மேடைகளில் பேசினார். சாதியை பாதுகாக்கும் பிரிவுகளை கொண்ட இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்தப் போகிறேன் என்று அறிவித்து சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தினார் தந்தை பெரியார். தந்தை பெரியாரின் பாசத்திற்குரிய காமராஜர் ஆட்சி போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் சிறைப்படுத்தியது. மத்திய அரசு மீண்டும் மீண்டும் இந்தியை திணித்தபோது தமிழகம் நீங்களாக இந்திய வரைபடத்தை கொளுத்தும் போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை அறிவித்தார் தந்தை பெரியார். திரைப்படங்கள் பிராண கருத்துக்களையும் கதாநாயக மோகத்தையும் திணிக்கிறது என்று விமர்சனம் செய்தவர் தந்தை பெரியார். கூத்தாடிகளின் பின்னால் தமிழ் சமூகம் செல்லக்கூடாது என்று சொன்னவர் தந்தை பெரியார். ஆனால் அதே பெரியார் நடிகை எம்.ஆர். ராதாவுக்கு மன்றம் தொடங்கினார். எம்.ஆர். ராதாவின் பகுத்தறிவு சேவைக்கு தந்தை பெரியார் தந்த உயர்ந்த அங்கீகாரம் அது.
தனது பெயரில் மன்றம் வைக்க வேண்டாம் என்று எம்.ஆர். ராதா கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த தந்தை பெரியார், மற்ற நடிகர்களுக்கு புத்தி வரட்டும் என்பதற்காகத்தான் ராதா மன்றத்தை திறந்து வைக்கிறேன் என்று கூறினார். 67ஆம் ஆண்டு அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் இந்த ஆட்சியை பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று கூறினார். 1928ஆம் ஆண்டிலிருந்தே சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வந்தார் தந்தை பெரியார். அண்ணா முதலமைச்சரானவுடன் அதுவரையில் நடந்த சுயமரியாதை திருமணங்களுக்கும் அடுத்து நடக்கப் போகும் சுயமரியாதை திருமணங்களுக்கும் சட்ட அங்கீகாரம் கொடுத்தார். சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்த அண்ணாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக திருமண வீடுகளிலெல்லாம் அண்ணா வாழ்த்து பாடுங்கள் என்று பெரியார் கூறினார். கண்ணகி சிலை வைத்ததற்காக முதலமைச்சர் அண்ணாவை தமிழ் பண்டிதர்கள் பலரும் பாராட்டினர், போற்றினர். ஆனால் கண்ணகி தமிழ் பெண்களின் அடையாளமாக கூடாது என்று கூறி கடுமையாக சாடினார் தந்தை பெரியார். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு நெடுஞ்செழியனா கலைஞரா யார் முதலமைச்சர் என்ற கேள்வி வந்தபோது கலைஞரின் பக்கம் நின்றவர் தந்தை பெரியார். அண்ணா, கலைஞர், நெடுஞ்செழியன் என எந்த தலைவருக்கும் கிடைக்காத பேரு முரசொலி மாறனுக்குத்தான் கிடைத்தது. பெரியார் முதன்முறையாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டது முரசொலி மாறனுக்குத்தான். 69ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்திரா காந்தியின் ஆதரவு பெற்ற வி. கிரிக்கு ஆதரவாக இருந்தார் கலைஞர். நீலம் சஞ்சீவ ரெட்டிக்கு ஆதரவாக இருந்தார் தந்தை பெரியார். கலைஞருக்கும் பெரியாருக்கும் இடையில் ஏற்பட்ட முக்கியமான முரண்பாடு இது. 71ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக இந்திரா காங்கிரசிற்கு ஆதரவாக பெரியார் பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி சாதனையை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை. கலைஞர் ஆட்சியில் தமிழகத்தில் இன்னும் ஒரு ஆதி திராவிடர் கூட நீதிபதியாகவில்லையே என பெரியார் கேள்வி எழுப்பினார். உடனே வரதராஜன் எனும் ஆதி திராவிடரை நீதிபதியாக்கியது கலைஞர் அரசு. இந்தியாவிலேயே ஆதி திராவிடர் ஒருவர் முதன்முறையாக நீதிபதியாக்கப்பட்டது தமிழகத்தில்தான் என்பது பெரியாரின் தொண்டுக்கு கிடைத்த பெருமை. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்ததன் பின்னணியில் தந்தை பெரியார் இருந்தார். எம்ஜிஆர் திமுகவை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று பெரியார் கேட்டுக்கொண்டார். அதிமுக சந்தித்த முதல் தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல். அந்த தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக பெரியார் பிரச்சாரம் செய்தார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான் பெரியார் செய்த கடைசி தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் முடிந்த சில மாதங்களிலேயே பெரியார் இறந்துவிட்டார். கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தொடங்கி தனது கடைசி தேர்தல் பிரச்சாரத்தில் கலைஞர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார் தந்தை பெரியார். 1970ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது. அந்த கேடயத்தில் புது உலக தீர்க்கதரிசி, தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. பெரியாரின் இறந்த உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எந்த அரசு பதவியிலும் இல்லாத பெரியாருக்கு அரசு மரியாதையா என்ற கேள்வி எழுந்தபோது காந்தி எந்த அரசு பதவியில் இருந்தார் என்று எதிர்கேள்வி கேட்டார் கலைஞர். காந்தி எப்படி இந்திய தேசத்தின் தந்தையோ அதுபோல் தந்தை பெரியார் எங்கள் தேசத்தின் தந்தை என்பதுதான் முதலமைச்சர் கலைஞர் எழுப்பிய கேள்வியின் பொருள்.